இமேஜ் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐடியா. ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு இமேஜை எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியுது. அப்படி இருக்கிறத இடம் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் உருவாக்குது. நம்மளோட ஃபீல்டில் இந்த ஏங்கிறத எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கிறது, அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகிறது, அதுலேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான். ஸோ அதில் இமேஜ் ஜென்ரேஷன் வந்து அப்போவே வந்துருச்சு. ஓகே. ஸோ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்டை வந்து ஷோகேஸ் பண்ணணும். 100 நாளைக்கு நீங்கள் வந்து இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஷோகேஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் என்ன எடுக்க விரும்புறீங்களோ அது உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை கரெக்டாக அதுக்கிட்ட எப்படி கேட்டுவாங்க, அதுக்குன்னு இது ஸ்பெசிஃபிக் லைக் எப்படி அதை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சு? வந்து ஒரு பயம் இருக்குது. பேசிக்காக தாலசோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆழ்கடலில் இருக்கிறத பார்த்தா பயம். எனக்கு ஜாஸ் படம், அந்த டீப் ப்ளூ சி படம்லாம் என்னால் பார்க்க முடியாது. அதாவது சென்னையில் ஒரு இடத்துல குப்பை நிறையா கொட்டியிருக்க ஒரு இடம், அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி நல்லா ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வேண்டியதை எப்படி வந்து ChatGPT இருந்து கேட்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செக்ஷன் வந்து இருக்க போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எங்கே பார்த்தாலும் ஏஐனால எல்லாருக்கும் வேலை போகுது, ஏஐ வந்து எல்லாரையும் அடிச்சு தூக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஏஐ ஒருத்தங்க கரெக்டாக யூஸ் பண்ணால் அதுலேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்மளோட சமீர் ப்ரோ அவர்கள். இவர் வந்து என்னதான் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தால் கூட அவரோட ஃபீல்டில் இந்த ஏஐங்கிறத எப்படி யூஸ் பண்ணால் அதில் நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணம் தான் சமீர் ப்ரோ. என்ன ப்ரோ, பெருமையாக தானே பேசுகிறேன்? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நம்ம வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டாலும் சரி, நம்மளோட ஃபீல்டில் இந்த ஏஐங்கிறத எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கிறது, அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகிறது, அதுலேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு சமீர் ப்ரோவை பற்றி சமீர் ப்ரோட்டே கேட்கலாம். ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட வரலாறுகள். ஸோ ப்ரோ, என் பேர் சமீர். 3வது வாட்டி சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து லைக் கிரசன்ட் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு 8 இயர்ஸாக ஆர்கிடெக்டாக வேறு லைக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் வந்து ஒரு 6 இயர்ஸாக நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு வீடு, ஆஃபீஸஸ்ஸு, ரீட்டைல் ஷோரூம், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க? ஃபுல் டைம் ஆர்கிடெக்ட். சரி, ஓகே, ரைட். சமீர் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்டையும் ஏஐயும் கம்பைன் பண்ணி அண்ணன் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜஸ் எல்லாத்தையும் சூப்பராக ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி போட்டிருப்பாரு. அண்ணனுக்கு வந்து தனி ஃபேன் பேஸ் வந்து லிங்க்டின்ல இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமோட அண்ணன் லிங்க்டின்ல ரொம்ப ஃபேமஸு. தன்னடக்கமாக உட்காந்துருக்காப்புல, பட் பெரிய ஆள் உண்மையிலேயே. பேசுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் மீடியா ஃபீல்டில் இருக்கோம், இல்லை ஒரு டெவலப்பராக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்குலாம் அந்த ஏஐ பற்றின அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்டாக ஏஐ வந்து எதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு? பேசிக்காக வந்து என்னென்னா 2 விஷயம் ப்ரோ. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொரோனா டைமில் நல்லா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்தது. எனக்கு ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டிய நீடு இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய மென்டார் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டை வந்து ஷோகேஸ் பண்ணணும். 100 நாளைக்கு நீங்கள் வந்து இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஷோகேஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் என்ன எடுக்க விரும்புறீங்களோ அது உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க 100 நாள் உங்களோட ப்ராஜெக்ட்டை ஷோகேஸ் பண்ணணும். ஆமாம். ஆனால் என்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் நமக்கு சில விஷயங்கள் தெரியும். ஆர்கிடெக்டாக நம்ம சில விஷயங்கள் கற்றுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து விசிபிளாக காமிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து கரெக்டாக இந்த தேல்பத்ரி சிங் மாதிரி நம்ம ஏஐ உள்ளே வந்தார். ஸோ அதில் இமேஜ் ஜென்ரேஷன் வந்து அப்போவே வந்துருச்சு. ஸோ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 100 நாள் ப்ளஸ் இந்த ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் நமக்கு இருக்கிற தாட்ஸ், ஐடியா, இது ரெண்டையும் வந்து எல்லாம் மொத்தமாக சேர்ந்து பண்ணுறப்போ வந்து இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். அது கூட வந்து அதில் என்ன சொல்ல வரோங்கிறதுக்கான எழுத்து, இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நான் லிங்க்டின்ல போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். ஸோ இதுதான். உங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா? உள்ளே வந்த உடனே உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடுத்த உடனே உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இந்த மாதிரி ஒரு கட்டடம் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கிட்ட இமேஜ் வாங்கும்போது அந்த மாதிரி வந்திருக்காது, நிறைய பிரச்சனை. கரெக்ட். பட் இந்த லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது எப்படி இருந்துச்சு? பேசிக்காக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து அவரால் போய் மீட் பண்ண முடியல. கிளையண்ட் மீட்டிங் பேசிக்காக என்னென்னா, எங்களுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மூட் போர்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஒரு 10 இமேஜஸ் ஒன்றா சேர்த்துட்டு கிளையண்ட்டுக்கிட்ட காமிப்போம். அது பேர் தான் மூட் போர்டு. அது கூட என்கிட்ட இல்லை. அப்படியே நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். போகிறப்போ வந்து என்னென்னா, சரி அப்போ தான் வந்து ஏதோ ஏன்னு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ரிக்குவயர்மெண்ட்டையே நான் வந்து ப்ராம்ப்டாக அடித்து
இமேஜஸ் எடுக்க ஆரம்பித்தேன். டக்குன்னு ஒரு 30 இமேஜஸ் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து ஐபேடில் ஒன்றா சேர்த்து போய் கிளைண்ட் கிட்ட காமிச்சேன். அதில் எனக்கு ப்ராஜெக்ட்டு ஓகே ஆச்சு. ஓகே ஆனதை தூக்கி நான் இன்ஸ்டாகிராம்லேயே லிங்க்டின்லேயும் போட்டேன். செத்து போன என்னுடைய ப்ரொஃபைல் வந்து உயிருக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் ஓகே இதை வந்து நம்ம ஃபுல் டைமாக பண்ணலாம், அவ்வளோதான். ஆக்சிடென்டலாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு ஆர்கிடெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை கரெக்டாக அதுக்கிட்ட எப்படி கேட்டுவாங்க? இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம என்ன வேணுங்கிறது டக்குன்னு போட்டு வாங்குறது ஏஐ வந்து மிஸ்டேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ChatGPT இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு சாட் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரிலாம் எனக்கு தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள்லாம் கரெக்டாங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதை தான் வந்து நம்ம ப்ராம்ப்டாக மாற்றி அதை வந்து கொண்டு போய் ஏஐயில் பண்ணி இமேஜாக மாற்றும். இதுதான் வந்து ஒரு ஸ்டெப்பு பேசிக்காக. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறது கேட்குறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்து அந்த ஐடியாவை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கா? இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கொஸ்டின் ப்ரோ. ஏன்னா வந்து இதில் வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறேன். இது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னா, நாங்கள் வந்து ஆர்கிடெக்சர் 4 பேர் வந்து குளோபலாக ஒன்றா சேர்ந்து ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று லிங்க்டின்ல ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கலர்ஸை வச்சு நாங்கள் சேலஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதை நான் தான் அனௌன்ஸும் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. பேசிக்காக தாலசோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆழ்கடலில் இருக்கிறத பார்த்தா பயம். எனக்கு ஜாஸ் படம், அந்த டீப் ப்ளூ சி படம்லாம் என்னால் பார்க்க முடியாது. அந்த பயம் இருக்கிற எனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே, ப்ராப்ளமுக்கு இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் மாதிரி. ஆமாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோபியா இருக்குது, ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணுற ரூமும் அதே தீமில், பட் போனால் அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஆமாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தான் வந்து ரிசர்ச் வருது. இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்னா, ChatGPTல அதை ரிசர்ச் பண்ணுறப்போ ப்ளூ கலருக்கு பதிலாக கொஞ்சம் டர்காய்ஸ் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து பயமுறுத்தாது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை எப்படி கொண்டு வரலாம், என்னெல்லாம் பண்ணால் அது ஏதோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து அது புதுசாக சில ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சீலிங் வந்து ஹேமர்டு மெட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது தகரத்தில் வந்து ஹேமரை வச்சு அடித்தா அது ஒரு மாதிரி ரிப்பிள் ஆகும். அது வந்து மேலே போட சொல்லுச்சு. கீழே வந்து தரைக்கு ஈபாக்சி நம்ம டேபிள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அதில் ப்ளூ கலர் போட்டு தரைக்கு பண்ணலான்னு சொல்லுச்சு. இப்போ நீங்கள் வந்து தாலசோஃபோபியான்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதும் இது. ஆமாம். அது நம்ம எப்படி வாங்குறோங்கிறது இருக்குது அதுக்கிட்ட. இப்போ வால்ஸில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து இந்த லைக் சில இப்போ வந்து நிறைய சீரீஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க வால்யூம்னு சொல்லிட்டு. அது பேசிக்காக எல்இடி டிவி பொட்டி வந்து அப்படியே செவரு ஃபுல்லாக வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் நம்ம 3D ஒர்க்லாம் பண்ணோம்னா வந்து அது நம்ம ஹியூமனோட ஐ லெவலுக்கு அது நம்ம கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்கும், அது வந்து ரியலாகவும் இருக்கும், இடமும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி காட்டும். இது வந்து இன்னும் என்ன பண்ணலான்னா, காலையில் போகிறப்போ கடலில் வெயில் பட்டு அது இதாக இருக்க மாதிரியும், நைட்டு பார்க்குறப்போ அது இருட்டாகிட்டே வர மாதிரியும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி சேர்ஸு டேபிள்ஸ் வச்சு அந்த இடத்த ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து நான் பண்ணது. இதை நான் அனௌன்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பயம் இல்லையா, நம்ம எப்போதும் கடலுக்குள்ளெல்லாம் போய் குதிச்சுட்டு வர போகிறது கிடையாது. அது போட்டதுக்கப்புறம் அந்த தாலசோஃபோபியா இருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, அந்த போஸ்ட்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் தான் வந்து எனக்கு என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனுங்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் ஏஐ ஃபார் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதாச்சு. ஸோ இதே விஷயத்த ஏஐ இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்படி முடிஞ்சிருக்குமா? ரொம்ப கஷ்டம். நான் வந்து இதுக்காக நான் வந்து நிறைய லைப்ரரிக்கு போக வேண்டியிருக்கும், இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கேட்டர்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றா கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறது தான் ஏஐ பண்ணுற மேஜிக். அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ரிசர்ச் பார்ட்லாம் ஒரு சைடு முடிச்சா கூட அந்த இமேஜ் ஜென்ரேஷன் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் போடணும், அதுக்கு 3D பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டரிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து மாதக்கணக்கில் ஆகிடும். ஆமாம். பட் இதை வந்து உங்களால் ஒரு 2 வாரத்தில் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பாக. அதை விட கம்மியாக தான். ஆமாம், சொல்ல போனால் அந்த ரிசர்ச்சு அதோட விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வாரம் தான். கண்டிப்பாக, அதுக்கு அவ்வளோ ஆச்சு. நைஸ். சரி ப்ரோ, இப்போ வந்து நானும் வந்து ஏஐ டூல் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி கற்றுக்கிறது, அதுக்கான ரோட் மேப்பு, இல்லை இப்படி தான்ப்பா இந்த ப்ராம்ப்டிங்லாம் இப்படி தான் நீ கற்றுக்கணுங்கிற மாதிரி ஏதாவது இது இருக்கா ஃபார்முலா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ப்ரோ. ஒருத்தவங்க அவங்கவுங்க ரோட் மேப்பு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ என்னோட இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
என்ன மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக காட்டணுங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அது வேற மாதிரி பார்க்கலாம், ஒரு ஃபேஷன் டிசைனர் வேற மாதிரி பார்க்கலாம், படம் எடுக்கிறவங்க வேற மாதிரி பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம போய் கத்துக்கணுங்கிற பட்சத்துல நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு, இல்ல இருக்கிற டூல்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா கிரெடிட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, நம்ம அதுல போய் யூஸ் பண்ண வேண்டியதுதான். நானும் ஓகே என்னென்ன டூல்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண டூல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய பிங் இமேஜ் கிரியேட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போயும் இருக்குது. இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோவும் பண்ணுற மாதிரி அது வந்திருக்கு. ஆமாம். ஸோ இது ChatGPT நமக்கு எப்போதுமே இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணாலே மோர் தென் இனஃப். அதாவது பர்டிகுலராக ஏதாவது ஒரு டூலை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகிக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது 3 டூல் தான். மிட்ஜர்னி, ChatGPT, ரன்வே. ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT யூஸ் பண்ணுவேன். ChatGPTல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு ஐடியா வருதுன்னா அதை நான் வந்து அதை கூட உட்காந்து கான்வர்ஸ் பண்ணி பேசி அதை வந்து சரியாக்குவேன். ஏன்னா எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் உள்ளக்க, அது சரியா இருக்குதாங்கிறது இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வேலிடேட் பண்ணிப்பேன் கூகுள் அந்த மாதிரி வெப்சைட்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராம்ப்டா மாற்றுவேன். ப்ராம்ப்டா மாற்றி நம்ம இது இமேஜ் ஜெனரேஷனுக்கு மிட்ஜர்னி யூஸ் பண்ணலாம். ஆமாம். இப்போ நம்ம வந்து என்னன்னா இமேஜ் ஜெனரேஷன் வந்து ஓரளவுக்கு அது முடிஞ்சு அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது வீடியோ தான். வீடியோக்கு ரன்வேக்கு போயிடுவேன். ஆமாம். சம்மரைஸ்ங்கிற வார்த்தையை ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட்ஸ் எல்லாம் எங்க கத்துக்கிறது? அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. அந்த போட்டோகிராஃபி நல்லா இருக்கு, அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த போட்டோவை நீங்க ChatGPT கிட்ட போட்டுட்டு இந்த இமேஜ் வந்து அனலைஸ் பண்ணி இதுல இருக்கிற போட்டோகிராஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வா, அதோட லைட்டிங் பத்தி பேசு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, டெக்னிக்கலா என்ன மாதிரி கேமரா, என்ன மாதிரி லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கங்கறத நம்ம வந்து எனக்கு அனலைஸ் அதுகிட்ட கேட்கலாம். அது லிஸ்ட் பண்ணும். லிஸ்ட் பண்றப்போ என்னன்னா திஸ் ஆர் தட் அப்படி பண்ணும். இல்ல எனக்கு வந்து அக்யூரேட்டா வேணும், எனக்கு ஒண்ணு கொடுத்தா போதும் நீங்க சொன்னீங்கன்னா ஃபைனலா ஒன்று வரும். அதுதான் உங்க ப்ராம்ப்ட். ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உங்களோட இந்த ஆர்கிடெக்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து பலவிதமான சூப்பரான இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது வந்து உண்மையிலே எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு பண்ணி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக. என்ன மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம உபயோகிக்கலாம்? நம்ம வந்து ஈஸியாக நம்ம சென்னை நவ், சென்னை ஆஃப்டருங்கிற மாதிரி ஒரு மெத்தடில் போயிடுவோம். நிறைய இது கூட நமக்கு தேவையில்லை, நம்ம ChatGPTலே பண்ணலாம். இன்னொன்று இதுக்கு நான் ஏன் ChatGPT ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்னா, அது ஃப்ரீ டூலுங்கிறதுனால யார் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான். ஓகே. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வேண்டியதை எப்படி வந்து ChatGPT இருந்து கேட்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செக்ஷன் வந்து இருக்க போகுது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க போகிறேன். அந்த ஃபோட்டோ ஒன்றில் கூகுள்லேருந்து எடுத்து கொடுப்பேன். அதாவது சென்னையில் ஒரு இடத்துல குப்பை நிறையா கொட்டியிருக்க ஒரு இடம், அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி நல்லா ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க போகிறீங்க உங்களோட ஐடியாவை யூஸ் பண்ணி. சரி, ChatGPT இருந்து கரெக்டாக வேலை வாங்கிடுவோம். ஓகேவா? சரி, ஒன்று எடுத்துறேன். எடுத்து வச்சிருக்கீங்க போல. எடுத்து பொருங்க தேடினா வரப்போகுது. சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இமேஜ் ஒன்று அனுப்பியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நடந்து வராரு, சைடில் நிறைய குப்பைகள் இருக்குது, அங்கே டால் ரைஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடியா பண்ணுங்க. ஓகே, சரி. இதுக்கான ஐடியா வந்து எனக்கே தெரியாது, பட் ஆனால் இது என்ன கொடுக்குதுங்கிறத பொறுத்து அதை நான் ஜட்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ண போறீங்கன்னா அதுகிட்ட கொடுத்து ஆமாம் இது அனலைஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறீங்க. ஆமாம், நமக்கு சொல்லி கொடுத்தால அந்த ஸ்டெப்பு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அனலைஸ். சரிங்களா? இப்போ வந்து நான் இதுக்கு இப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ChatGPT இதை அனலைஸ் பண்ணி சிகப்பு கலர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நடந்து போறார், ரோட்ல வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கு, சைடில் குப்பை போட்டிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுக்குது. எல்லாமே வந்துருச்சு. அது வந்து எங்கேருந்து வந்துருச்சுன்னு கூட சொல்லிடுச்சு ஓரளவுக்கு. சோழிங்கநல்லூர், ஓஎம்ஆர் இல்லை பள்ளிக்கரணை பெல்ட்னு கூட சொல்லிடுச்சு. ஓகே, கெஸ் பண்ணுது அதுவும் கரெக்டாக எந்த இடம் எப்படி இருக்கு. ஆமாம். ஓகே, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வதன்னு கொடுத்துருக்கு, இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன கேட்போம், வாட் வி கேன் டூ டு மேக் இட் பெட்டர்னு கேட்போம். அதாவது இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்துறதுக்கு என்ன பண்றது கேக்குறீங்க. சும்மா என்ன பண்ணலாம் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முதல்ல க்ளீன் பண்ண சொல்லுது. ஃபுட்பாத் எல்லாம் பெயிண்ட் பண்ணுங்க, போர்டு வைங்க, ஆமா அப்படிங்குது. அதுக்கப்புறம் என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் கொடுங்க, அவேர்னஸ் கொடுங்க, குப்பை போடாதீங்குது. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம ஓவராலா இது பண்ணலாம். இப்போ வந்து அதுவே பாருங்க, ஏஐ ஜெனரேட்டர் மார்க்அப்ஸ் பண்ணு அப்படின்னு அதுவே சொல்லுது. ஏன்னா நீ அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. ஆமா, பேசி அதுவே வந்து எனக்கு புரிஞ்சு வச்சிருக்கு. ChatGPT ஏன் போன் இருக்கான்ல, அவன் அப்படிதான். நான் உள்ள போனாலும் சொல்றான் விஜய் என்ன மெயில் அடிக்கணுமா அப்படின்னு.
தெரியும் அவனுக்கு. இப்போ நம்ம கேட்டுருவோம். இந்த மாதிரி ஒன்று கொடுக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இது ப்ராம்ப்டாக கேட்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பண்ணிட்டு அதே ப்ராம்ப்ட் கொடுத்து சேஞ்ச் த இமேஜ் பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் பிலோன்னு போட்டுருவோம். அது சொல்லணும் இல்லையா, நம்ம வந்து அந்த மெயின் முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம், அதுதான் அனலைஸ் பண்ண சொல்லிடுவோம். அண்டு சேஞ்ச் ஒன்லி அரௌண்ட் த டம்ப் யார்டுன்றோம் கொடுத்துட்டா இது வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்சுவல் இமேஜாக வந்துடும். இது பார்ப்போம். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவன் என்ன பண்ணுவாங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஆஹா, இமேஜ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிவீல் ஆகுறான். ஆமா, சகப்பு மாஸ்கே அப்படி வந்துரும். இப்படி இருக்க வேண்டியதா அப்படி வச்சிருக்கீங்க. ஓகே, பாருங்க. ஓகே, நைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இது வந்து ChatGPT உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஆர்கிடெக்டா நீங்க இதுல புரிந்து விளையாட போறீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை இப்படி காப்பி பண்ணி இங்க போட்டுருவோம். Pinterest ஓபன் பண்ணிக்கிறோம். ஓகே, Pinterest ஓபன் பண்ணிக்கிட்டு ஏதாவது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து எடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாம், தப்பு இல்லை. நான் காப்பி அடிக்கல, இன்ஸ்பயர் பண்றேன். நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எனக்கு தெரியும். லீஃப், ஓகேங்களா? இந்த லீஃப் எடுத்துக்கிறோம். சும்மா ஒரு லீஃப் எடுக்கிறேன். லீஃப் எடுத்துட்டு அதில் இந்த லீஃப் எடுத்து அது நல்லா இருக்கு, செம்பருத்தி பூ. ஓகே, இப்போ இதை எடுத்து இதில் போட்டுட்டு என்ன பண்ணுவோம், இந்த இமேஜுக்கு இந்த இதுக்கு வந்து மேலே வந்து இப்படி கவர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்போம். அதாவது என்னன்னா அந்த உட்காரத்துக்கு குடை வந்து இலையா போடணும், இலை மாதிரி போடுவோம் அப்படின்னு கேட்போம். இது சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஆனால் நல்லா தான் இருக்கு. புரியுது ஆர்கிடெக்ட் எப்படி யோசிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. புரியுது. இப்போ பிகினரா எப்படி இதை அப்ரோச் பண்ணணுங்கிறதா இந்த வீடியோட அவுட்கம். ஸோ அதுலேருந்து எனக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனால் என்னன்னா அதை முழுசா மூடலை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் இல்லை, அந்த ஸ்ட்ரக்சரை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஆமாம், அது சொன்னிச்சு இல்லைங்களா, அந்த டாக்டைல் இன்ஃபர்மேஷன், இந்த இதெல்லாம் வந்து நடக்கிறவங்க. இது உதாரணத்துக்கு இங்கே ஆள் வந்து சைக்கிளில் போகிற மாதிரி ஒன்று காட்டுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் வராருன்னா இங்கேயே இவர் நடந்துக்கலாம். ஒரு வண்டி வந்தால் இதில் இடிக்க முடியாது, இங்கே உட்கார. புரியுது, அது டாக்டிக்கா யோசிச்சு இது பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்போ என்ன சொல்ல போறோம், இது மாதிரி இல்லைன்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணிடுவோம், கிரியேட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் with a roof as if it is large leaf. லீஃப் ஏதாவது பேர் கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா மான்ஸ்டரா லீஃப் கொடுக்கும். எனக்கு வேற பேர் மான்ஸ்டரா லீஃப். Photorealistic street scene being daytime showing the creativity bus stop with large அந்த கொடுத்துருக்கேன். அது கொடுத்துட்டு பாருங்க, நான் சொன்ன மாதிரி அப்போ சொன்ன மாதிரி என்னுடைய கேமரா லென்ஸ்லாம் வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து இது பண்ணிட்டு அதுவே கேட்குது என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு போட்டோம். ஓகே, இப்போ இதை டைப் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுறதையும் அதை கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்திருக்கு. பட் என்னன்னா ஃப்ளாட்டாக காட்டுது. இது நமக்கு இப்படி வரணும். அது அந்த இந்த இலையை வந்து நமக்கு வந்து நல்லா காமிக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டுது. இப்படி நேராக இதாக காமிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கி அதில் போட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இமேஜ் எடுத்துப்போம். காப்பி இமேஜ், இங்கே பேஸ்ட்டு, இதையும் காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. Place the same stop image 2 image 1 the same position. Keep the details the same. Okay, பாப்போம். One eternity later. ஒழுங்கா வருது நம்புறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஒரு பார்க் தீம்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த இலை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இலை வந்து நேரா இருக்கணும். அது அந்த இலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை இப்படி இப்படி திருப்பி காமிக்குது நம்ம கிட்ட.
இந்த பாருங்க ஒருத்தன் பார்க்குள்ள நிக்கிறான் முட்டி போட்டு. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் ப்ரோ, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இமேஜ் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஐடியா. ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு இமேஜை எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியுது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரோ சொல்லுங்க, அதுதான் அந்த ஹைட்ரேஷன் விஷயங்கள். வந்து நம்ம முதல்ல நம்ம கொடுத்தது ஆக்சுவலாக அது கரெக்டாக கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் தான் வாலண்டரியாக வந்து எனக்கு இந்த மாதிரி இலை மாதிரி ஒரு இது வேணும்னு நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் வந்து அது பண்ணுறதுக்கு வந்து சாத்தியம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஹைட்ரேஷன்ஸ் போகணும். அது எவ்வளோ ஹைட்ரேஷன்ஸ் வேணுங்கிறது பட் பரவாயில்ல, நம்ம நினச்சதானா முடிஞ்சிருச்சு. ஆமாம். இப்போ இதை வந்து நீங்கள் இன்னொரு இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஏஐ வந்து ஒரு நல்ல கான்செப்சுவலுக்கான ஒரு டூலு. இதை நீங்கள் இதை ஃபைனலாக எடுத்துக்க கூடாது. நான் ஆர்கிடெக்டாக நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதை வந்து நான் யாருக்காவது காமிச்சு இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கேங்கிறது புரிய வைக்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் நான் எப்போதும் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதுதான். அதுக்குள்ள அப்படி இருக்கிறதையடா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் உருவாக்குது. ஆமா. ஸோ நம்மளோட லைஃப்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணா அது வந்து எப்படி நமக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு சமீர் ப்ரோ வந்து இந்த வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். சமீர் ஒரு எக்ஸாம்பிளாவே இருக்காரு. ஸோ நம்மளும் அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு மொட்டவா வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு மொட்டவா எடுத்துக்கிறேன். நன்றி ப்ரோ. இந்த வீடியோ வந்து எங்களுக்கு செஞ்சு காமிச்சு ஏஐல வந்து எப்படி ஒரு லேர்னிங் ஜேர்னிங்கிறது ரொம்ப பெருசு இல்லை, நார்மல் தான் அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் எனக்கு மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.